அருமையான ஊழியர்கள் தேவனுடைய ஆலோசனை வழங்கும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல வேலைக்காக பிதாவாகிய தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடன் சொல்வதாக கண்களை மூடி நாம் ஜெபித்து நாம் கடன் ஜெயிப்போம். எங்களை நேசித்து வாழ்த்துகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நீர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டில 5 மாதங்களை நீர் கொடுத்த சுகத்தோடு பலத்தோடு நாங்கள் கடந்து என்ன நோக்கத்தோடு அந்த கிருபையின் காலங்களை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும்படி தேவரீர் எங்களை முற்றிலும் ஆட்கொண்டு எங்களை உம்முடைய சித்தத்தின்படியாய் எங்களை வழிநடத்தி தொடர்ந்து நாங்கள் உமக்கு மகிமையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவிக்கும்படி கிருபையின் காலங்களை கூட்டிக் கொடுக்க நீர் சித்தம் கொண்டு இந்த புதிய மாதத்தின் ஜூன் மாதத்தின் முதல் தினத்தில இந்த வாரத்தின் முதல் நாளில உண்மை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொண்டு உண்மை மகிமைப்படுத்தி இந்த புதிய மாதத்தை நாங்கள் துவங்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். பிதாவே, எங்களுடைய நாட்கள் புல்லுக்கோப்பாய் இருக்கிறது. எங்களுடைய ஜீவன் கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போன்ற புகை போல் இருக்கிறது. பிதாவே, ஆயினும் என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்தில எங்களை ஜனிப்பித்தீரோ, உமக்கு சொந்தமாக நீர் எங்களை தெரிந்து கொண்டீரோ, உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காய் ஒப்பு கொடுத்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேற்றப்படத்தக்கதாக இந்த நாளையும் எங்களுடைய வாழ்விலை நீர் கூட்டி தந்து ஆசீர்வதித்து கொடுத்தமைக்காய் நன்றிகள் ஏறெடுக்கின்றோம். உம்முடைய குமாரன் வருகை மட்டும் நீர் கிருபையாய் ஆசீர்வதித்து கொடுத்த காலங்களவும் எந்த ஒரு விதத்திலும் நீர் எங்களுக்கு பாராட்டின தயவையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் இழந்து போய் விடாதபடிக்கு உம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவுக்குள் எங்களை பாதுகாத்துக் கொண்டவர்களாய் உம்முடைய குமாரனாய் கிறிஸ்து விட்டு சென்ற அடிச்சோட்டை நாங்கள் பின்பற்றி உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நீர் எங்களுக்காக பட்ட பிரயாசங்கள் எந்த விதத்திலும் வீணும் விருதாமாய் போய்விடாதபடிக்கு எங்களுக்குண்டான பந்தய பொருளை நாங்கள் இழந்து போகும்படி ஒருவனும் எங்களை வஞ்சியாதிருக்க நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்கும்படி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடையும்படியாய் உடைய மேலான சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர் அடிமை முற்றிலும் நீர் ஆட்கொண்டு உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களோடு பேசி உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை உணர்ந்தவர்களாய் எந்த விதத்திலும் உம்முடைய பார்வைக்கு நாங்கள் ஆகாதவர்களாய் போய்விடாதபடிக்கு உமக்கு மகிமையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜீவித்து உம்மோடும் உம்முடைய குமாரனோடும் என்றென்றும் தங்கியிருக்கத்தக்கதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் நேரமாக இந்த நேரத்தை தேவரீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. எல்லா துதித்தோத்திரங்களையும் உமக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் வல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் இந்த வாரத்தின் முதல் நாளின் கர்த்தருடைய நாளிலே கடுமை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதின நிருபங்களில் ஒன்றான இந்த கொலோசியர் நிருபத்தில நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் கிறிஸ்துவுக்குள் பலப்படும்படியாய் அநேக நல் ஆலோசனைகளை அவர் வழங்கி கொண்டு வருகின்றார். அதிலும் விசேஷமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலகத்தை ஜெயித்தவரோடு கூட நாம் கைகோர்த்து பிசாசானவனை ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்முடைய ஜீவித்தை வாழ வேண்டும் என்பதுதான் உங்களையும் என்னையும் குறித்த பிதாவாகிய தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. ஆதியிலிருந்தே
பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்தோடு மனுக்குலத்தை உண்டாக்கி தம்முடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்ற பிரயாசப்பட்டாரோ அந்த நோக்கத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக அவன் எவ்வளவோ காரியங்களை முயற்சித்துக் கொண்டிருந்த போதிலும் கூட பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று நாம் வேதத்துல வாசித்து விசுவாசிக்கிற வண்ணமாக அற்புதமாய் இம்மட்டும் பலப்படுத்தி வருகிற தேவன் இந்த கடைசி காலங்களிலும் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான எச்சரிப்பை நாம் பார்க்கின்ற வேளையில வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி எழுதப்பட்ட வண்ணமாக பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரமே உண்டு என்று அறிந்து வெகு தீவிரமாக அவன் செயல்பட்டு கொண்டு வருகிறான். அதிலும் விசேஷமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது சொன்ன வண்ணமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக நிறைய வேலையெல்லாம் செய்வான் என்று அவர் சொன்ன வண்ணமாக உண்மையாகவே தேவனை நேசிக்கிற தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிற மக்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவருடைய விசுவாச உறுதியிலிருந்து விலகி செல்லும்படியாக அநேக முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கின்றான். கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு நியமித்திருக்கிற ஒரு ஓட்டப்பந்தயமாக வேதத்தில உருவகப்படுத்தி பேசப்படுகிறது. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவன் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற பந்தய பொருளாக உருவகப்படுத்தி பேசப்படுகின்றது. எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு போராட்டம் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை அவர் நம்மோடு கூட விவரிக்கத்தக்கதான வேளையில பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல அவர் சொல்லுகின்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு முன்பதாக அவர் சொல்லுகின்றார், என்னுடைய பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாய் தேவன் என்ன நோக்கத்தோடு என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அந்த லட்சியத்தை நான் அடையும்படியாக சில முக்கியமான காரியங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று குறிப்பிடுகிறார். தொடர்ந்து அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அப்படி சொன்னவர் 11வது வசனத்துல அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லிட்டு தான் அவர் சொல்றார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அந்த நோக்கத்தை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். மேலும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்துல அவர் அங்கே சொல்லும் போது அங்கே சொல்லுகின்றார், இதே கண்ணோட்டத்திலேதான் அவர் அங்கே குறிப்பிடுகிறார், பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். முதல்ல அவர் சொன்னாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அளித்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று சொன்னவர், என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று குறிப்பிடுகிறார். இறுதியாக நாம் பார்க்கின்ற வேளையில, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் குறிப்பிட்டு கடைசியாக தன்னுடைய வாழ்வின் இறுதி காலங்களில தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாக விரும்பும் யாவருக்கும் அதை கர்த்தர் நாளிலே தந்தருவார் என்று சொல்லி நம்மை தேற்றுகின்றார். அப்ப உண்மையாகவே நாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது, இன்றைய நாளில நமக்கு இருக்கக்கூடியதான இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மிரட்டல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான ஒரு மிரட்டல், ஒரு எச்சரிக்கை முதல் நூற்றாண்டிலேயும் இருந்திருக்கிறது. அதனாலதான் தன்னுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது எல்லாம் தடையாக இருக்கிறது என்று எண்ணினாரோ, அதையெல்லாம், எது எல்லாம் எனக்கு லாபமா இருக்குது இந்த உலகத்துல, அதையெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, அவருக்குள் இருக்கிறவன் என்று நான் காணப்படும்படியாக, இவைகளெல்லாம் எனக்கு ரொம்ப இழப்பாய் தெரிகிறது, அதனால இது நஷ்டம், விட்டுட்டேன் அப்படிங்கிற. அப்புறம் சொல்ற, எல்லாவற்றிலையும் இச்சையடக்கம் உள்ளவராயிருப்பார்கள், எனவே என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று குறிப்பிடுகிறார். சில இடங்கள்ல, ஐயோ என்னால முடியல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் மேற்கொள்கிறவனாக, பலனுள்ளவனாய் நான் காணப்பட்டேன் என்று குறிப்பிடுகிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல அவர் சொல்லுகின்ற வண்ணமாக, 1 கொரிந்தியர் 11:11, நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களா இருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல், சிறைச்சாலையில இருந்து கொண்டு தன்னுடைய ஒரு ஆதங்கத்தினால நம்முடைய பந்தய பொருளையும் நாம் இழந்து போகும்படிக்கு யாரும் வஞ்சியாதிருக்க நீங்க எச்சரிக்கையாயிருங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அந்த ஒரு அறைகூவல் தான் இப்பொழுது நாம் வேத வசனமாக நாம் வாசிக்க கேட்டோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்திலே சொல்கிறார், ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். நய வசனிப்பு கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கும், அவர்கள் உண்மையை சொல்வதை போல இருக்கும், எல்லாம் மாயை. அதான் நய வசனிப்பு. மேலும் சொல்லுகின்றார், சரீரத்தின்படி நான் தூரமா இருந்தோம். எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். நான் உங்களோடு கூட இல்ல, சரீரத்தின்படி நான் தூரமா இருக்கிறேன், ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து கிறிஸ்துவின் நிமித்தமாக எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பலவீனங்களை, எவ்வளவு நிந்தைகளை, அவமானங்களை நீங்கள் சந்தித்தாலும் கூட உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். ரொம்ப அருமையான ஒரு மெத்தட். முதல்ல அவங்களை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் அந்த முதல் 2-3 அதிகாரங்கள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 7 சபைகளை குறித்து அதுல சொல்லியிருப்பார். அந்த ஒவ்வொரு சபைக்கும், அதாவது எபேசு சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, இந்த சபைகளுக்கெல்லாம் அவருடைய குறைகள், அவருடைய நிறைகளை அவர் சுட்டி காட்டி அவர்களுக்கு வாக்குத்தத்தமும் கொடுத்திருப்பார். அது மிகவும் அருமையான ஒரு பாடம். அது ஆரம்பிக்கும் போது முதல்ல அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடியதான பாசிட்டிவ் திங்,
அதை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துவார். இதெல்லாம் உன்கிட்ட இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், வெரி குட், கீப் இட் அப் அப்படின்ற மாதிரி அவங்கள உற்சாகப்படுத்துவார். அதே போல அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்ட வண்ணமாக அவர் குறிப்பிடுகின்றார், உங்களோடு கூட நான் இல்ல, சரீரத்தின்படி நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன், ஆனால் ஆவியின்படி நான் உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கை நான் பார்க்கின்றேன். ஒழுங்கு என்று சொல்லும் போது டிசிப்ளின். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தாலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. நாம் இப்படித்தான் போனோம், எப்படி வேணாலும் போலாம் அப்படி என்பது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. ஒரு ஒழுங்கு. இன்னைக்கு ஆராதனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு. ஜெபம், பாடல், வேதவசன வாசிப்பு, பிரசங்கம், கர்த்தருடைய பந்தி, காணிக்கை, ஒரு ஒழுங்கு. எல்லாமே திட்டவட்டமாக ஒரு பிளான் இல்லாம எதுவுமே இல்லை. ஆதியிலே எப்ப மனிதன் பாவம் செய்தானோ அப்பயே தேவன் திட்டம் பண்ணிட்டார் நம்முடைய குமாரன் இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னு. அதற்கு இடையில எவ்வளவு அருமையான ஒரு பிளான். அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதை வார்த்தையால விவரிக்க முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு திட்டங்கள். அந்த ஒரு ஒழுங்கு அவர் நமக்குள்ளாகவும் அங்கே பார்க்கின்றார். அவர் குறிப்பிடுகின்றார், உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதி. கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதி, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, எப்படி நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அப்படியே, எப்படி உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டாரோ அப்படியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. ஏன் 8வது வசனத்துல சொல்றார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். மேல சொன்ன விஷயங்கள் எல்லாம் இதுக்குத்தான். காலங்கள் ரொம்ப கொடியதா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தம்முடைய நிருபத்தில் எழுதும் போது கடைசி காலங்கள் எப்படி இருக்கும் என்று பரிசுத்த ஆவியினாலே அவர் எச்சரிக்கப்பட்டு அவர் இப்படியாய் குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 அடிமை வாசிக்கின்றேன். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 Timothy chapter 3 verse 1 onwards. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராக, பணப்பிரியராக, வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்பு உள்ளவர்களாயும், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அது மாத்திரமல்ல, 7வது வசனத்துல சொல்ற, எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராய் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அப்ப கடைசி காலங்கள் எவ்வளவு கொடியதா இருக்கும் பாருங்க.
ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய வசனம் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. தேவ பக்தியின் வேஷம்னா என்ன? யாக்கோபு 1:27 சொல்லப்படுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி. உலகத்தால் தங்களை கரைப்படுத்தாதபடிக்கு தங்களை பாதுகாத்து கொண்டவர்கள் அல்ல, கொள்ளுகிறவர்களை போல வேஷம். எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்களாக, திக்கற்றவர்கள் ஏழை எளியோருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக ஒரு வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக, கிறிஸ்து இயேசுக்குள்ளா இருக்கக்கூடியதான அந்த பலனை, அந்த மகத்துவத்தை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஏன்? நம் பந்தய பொருளை நாம் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கத்தக்கதாக. மேலும் சொல்றாரு ரோமர் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு. பட் 17வது வசனத்துல என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து. நல்லா கவனிச்சுங்களா? நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக, கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இல்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு உண்டான ஆக்கின கண்டிப்பா உண்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல முதல் நூற்றாண்டுல எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்க. கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருக்கிறார்களாம். 2 கொரிந்தியர் 11:13 இருந்து அவர் சொல்றார். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானா? ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைக்கு தக்கதாக இருக்கும். கண்டிப்பா அவங்களுக்கு உண்டான ஆக்கின, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர்கள் நிமித்தம் நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதுதான். அப்ப என்ன நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இதுவரைக்கும் நம்ம என்ன ஃபாலோ பண்ணிருக்கிறோமோ, இதுவரைக்கும் நம்ம என்ன சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு நாம் பின்பற்றி கொண்டு வந்திருக்கிறோமோ, அதிலிருந்து விலகும்படியாக, அதிலிருந்து விலகி இந்த உலகத்தை பின்பற்றும்படியாக சாத்தான் எடுக்கின்ற சூழ்ச்சி தான் இது. அப்ப இது எல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லப்படுகின்றது? அப்படிப்பட்டவனை நீ விட்டு விலகு. ஏன்? நம்முடைய ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டாம். நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக் கூடாது. இன்றைக்குமே நாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தப்புக்கு நம்ம மற்றவர்களை காரணம் சொல்லி தப்பித்துக் கொள்ள முற்படுவது வழக்கம். சில நேரங்கள்ல தப்பிச்சுக்கலாம், சில நேரங்கள்ல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல நாம் எப்படிப்பட்டவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல தெளிவா அங்கே குறிப்பிடுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையானது இப்படியாய் நமக்கு எச்சரிக்கின்றது. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரிகளின்படி நியாயந்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். யாரையும் காரணம் காண்பித்து நாம தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆதியிலே ஆதாமை பார்த்து நான் வேண்டாம் என்று விலக்கின கனியை நீ புசித்தாயா என்று கேட்கும் போது
தேவரீர் தந்த ஸ்திரியானவள் எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்று சொல்லி ஏவாளை குற்றம் சாட்டினான். ஏவாள்கிட்ட நீயே இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் தண்டனைக்கு தப்பித்தார்களா? இல்ல, தண்டனைக்கும் தப்பிக்கவில்லை. அவர் கொடுத்த தண்டனையும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அப்படிப்பட்டவரை தான் நாம் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறோம். மோசே பதஷ்டத்தினாலே தேவனே தான் சாட்சி கொடுக்கிறார். மோசேயை போல பூமியிலே சார்ந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி கொடுத்தார். அதே மோசே ஜனங்கள் மேலும் மேலும் கோபப்படுத்திக் கொண்டிருந்தது நிமித்தமாக பதஷ்டப்பட்டு கண்மலையை பேசுவதற்கு பதிலாக அடித்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார். ஒரே ஒரு சின்ன தப்பு தான். தண்ணி வந்துருச்சு, நம்மளை பார்த்தா அப்படிதான் நம்ம சொல்லுவோம். சின்ன ஒரு தப்பு தான். அதான் தண்ணி வந்துருச்சு, அப்புறம் என்ன, தண்ணி வராம இருந்திருக்கணும். நம்மளை பொறுத்த அளவுக்கு அது தப்பே இல்லை. தேவன் என்ன பண்ணினார்? அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போவா என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை உன் கண்ணால் மாத்திரம்தான் நீ காண்பாய், நீ அதற்குள்ள பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். மறுபடியும் அவர் எவ்வளவோ கெஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். போதும், இனிமே இதை பத்தி பேசாத அப்படின்ற ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தேவன் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் தொழுது கொண்டு வருகிறோம். யாரையும் காரணம் காண்பித்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இப்ப நாம சத்தியத்தை நம்ம படிக்கல, எச்சரிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், கரெக்டா சத்தியத்தின்படி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அவரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். வேதத்திலே சொல்லப்படுகிறது, சத்தியத்தை போதித்தவர்களே தவறான சத்தியத்தை சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகின்றார், கலாத்தியர் நிருபத்தில் எழுதும் போது ரொம்ப தெளிவா குறிப்பிடுகிறார். கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறோம். Colossians chapter 1 அங்கே 7, 8, 9 அங்கே சொல்லுகிறார், வேறொரு சுவிசேஷம் இல்லையே. நாம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, இதுவரைக்கும் நம்ம எதை பின்பற்றி இருக்கிறோமோ அதுதான் சத்தியம், அதுதான் சுவிசேஷம். அதை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்ல. சிலர் உங்களை கலகப்படுத்தி, நல்லா கவனிச்சீங்களா, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்கள் அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்றேன், முதல்ல சொன்னது கவனிக்கல, நான் மறுபடியும் கவனிங்க அப்படிங்கிற, நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல், உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அல்லாமல், இதுவரைக்கும் நீங்க எந்த ஒழுங்கிலே நீங்க நடந்து கொண்டு வந்திருந்தீங்களோ அந்த சுவிசேஷத்தின்படி அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்ப பிரசங்கித்தவன் சபிக்கப்பட்டவன்னா அதை கேட்டு விலகுறவருடைய நிலைமை என்ன? சிந்திப்போம். அதனாலதான் அங்கே பவுல் எச்சரிக்கின்றார், ஒழுங்கா இருக்கிறீங்க, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தில் உறுதியில நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்களோ, அவர் விட்டு சென்ற அந்த அடிச்சவட்டை நாம் பின்பற்றும்படியாய் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து வேற எங்கேயும் நம்முடைய கவனத்தை திருப்பாம இம்மட்டும் நாம் கடந்து வந்துட்டோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல அவங்க சொல்றார், நீதிமான் தான் செய்த நீதியை விட்டு விலகி துன்மார்க்கத்திலே ஈடுபடுவானானால், அநீதி செய்வானானால் அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த அந்த துன்மார்க்கத்து நிமித்தம் அந்த துன்மார்க்கத்திலே அவன் சாவான் என்று சொல்லுகின்றார். அதே நேரத்துல துன்மார்க்கனை பார்த்து சொல்லுகின்றார், அவன் தன் துன்மார்க்கத்தை விட்டு அவன் நீதியை செய்வானானால் அவன் செய்த அந்த துன்மார்க்கம் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த நீதி நிமித்தம் பிழைப்பான். இப்ப எங்க ஆபத்து நிறைய இருக்குது, எந்த நேரத்துல நம்முடைய ஜீவன் போகும் என்று தெரியாது, எந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை இருக்கும் என்று தெரியாது. எந்த நேரமானாலும் இருக்கலாம்.
நாம் அறியாத நேரத்துல இருக்கலாம். அதனாலதான் சொல்றாரு, விழித்திருங்க, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ற. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவ்வளவு காலம் நாம் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியாக, கற்றுக்கொண்ட சுவிசேஷத்தின்படியாக நாம் வாழ்ந்து, சிலர் நம்மை கலகப்படுத்தி நாம் வந்த வழியை விட்டு வேறொரு பாதைக்கு நம்ம திரும்புவோமானால் நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை. இன்னும் சொல்றாரு, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு எச்சரிக்கை அங்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை நாம் அப்படி சத்தியத்தை விட்டு விலகி போவோமானால், அங்க சொல்ற எபிரேயர் 6 Hebrews chapter 6 verse 4ல இருந்து, ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம், மறுதலித்து போனவர்கள். ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை விட்டு நாம் வழி விலகி போயிட்டோம் அப்படின்னா, தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எச்சரிக்கை கொடுக்கிறார். வேற எந்த பாவம் செஞ்சிட்டா கூட நமக்கு மன்னிப்பு உண்டு. அப்போஸ்தலன் யோவான் அதைத்தான் குறிப்பிடுகிறார். மரணத்திற்கு ஏதுவான பாவம், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருத்தன் செய்ய கண்டால் அவன் ஜெபம் பண்ணா அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. ஒருவேளை நீங்க அந்த வசனத்தை படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை அடிமை வாசிக்கிறேன். மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கு என்றால், மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லே. அநீதி எல்லாம் பாவம்தான் என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அந்த பாவம் என்ன தெரியுங்களா? நாம் கற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை விட்டு வழி விலகுவதுதான். நாம் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை விட்டு விலகி வேறொரு தவறான ஒரு உபதேசத்திற்கு நாம் கடன் செல்வதுதான். மேலும் இதே காரியத்தை தான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றார். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார், இந்த உலகத்திற்கு ஏற்ற விதமாக காலம் மாறுவதை போல நம்மளும் காலத்துக்கு ஏற்ப நம்மளை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி நீராமை நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஐயோ பிரதர், நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேன், நான் சுவிசேஷத்தை விட்டு வழி விலகி போயிட்டேன், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினாலும், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினாலும் வேற வழியே இல்லை. நியாய தீர்ப்பும் ஆக்கினையுமே அக்கினியுமே நமக்கு ரெடியா இருக்குதுங்கிறது குறிப்பிடுகிறார். மேலும் 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலையும் கூட நான் அந்த காரியத்தை நான் வாசிக்கின்றேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 Peter chapter 2 verse 20-21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, தங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட, அவர்கள் ஏற்றுக்கொண்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் நலமாயிருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இடர்கள் வர்றது அவசியம்தான். பல பேர் பல விதமா சொல்லத்தான் செய்வாங்க. நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நீங்க பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. வேறொரு கள்ள தீர்க்கதரிசி அவன் தோன்றி வேறொரு தேவனை பற்றி சொல்லி
அவன் செய்யற அற்புத அடையாளம் எல்லாம் நடந்தாலும் அவனை நீ பின்பற்றி போனேன்னா ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போகணும்னு எச்சரிக்கை பண்ற. இப்ப நம்ம கேள்வி, ஏங்க என்னைய தண்டிக்கிறீங்க? அவனை தண்டிக்க வேண்டியதானே, அவனுக்கு தண்டனை உண்டு. அவன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் நீ சேவித்து வந்த தேவனை விட்டு, இதுவரைக்கும் நீ பின்பற்றி வந்த கற்பனை விட்டு நீ ஏன் போற? அதுதான் தேவனுடைய கேள்வி. நான் உனக்கு என்ன பண்ணேன்? இதுதான சத்தியம், இதுதான் சரியான வழி அப்படின்னு ஏற்றுக்கொண்டு வந்தீங்கல்ல. இப்போ ஒருத்தன் உங்களை தவறாக வழிகாட்டுறான் அப்படின்றதுக்காக, அவனாலதான் அப்படின்னு சொல்றதுனால நமக்கு தண்டனைக்கு கண்டிப்பா நம்ம தப்பித்துக் கொள்ள முடியாது. அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். யூதா அதைத்தான் சொல்லுகிறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் எழுதும்படியாய் கருத்துள்ளவனாய் இருந்தேன். ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. சில கள்ள சகோதரர்கள் வேறு வழியாய் உள்ளே பிரவேசிச்சிருக்கிறாங்க. அதனால ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று குறிப்பிடுகிறார். ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம். ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் என்று எண்ணி, நானே சாக போறேன், இது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அதை அலட்சியம் பண்ணினான். எல்லாவற்றையும் இழந்தான். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு மனம் மாறி கண்ணீரோடு அவன் தேடி அலைந்த பொண்ணும் அது அவனுக்கு கிடைக்கவே இல்லை. போனது போனதுதான். அதுதான் இங்கேயும் சொல்லுகின்றான். சோ நம்முடைய ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானதுன்னு பாருங்க, எவ்வளவு மகத்துவமானதுன்னு பாருங்க. இதைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றார். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்டிருக்கிறோம். அவருக்குள்ள நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்திலே உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரத்தோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்றேன். கொலோசியன்ஸ் chapter 3 verse 17. வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து. வாயை திறந்து பேசுறீங்களா? வசனத்தின்படி பேசுங்க. எது செய்யறீங்களா? வசனத்தின்படி செய்யுங்க. ஸ்தோத்திரத்தோட அப்படின்னா ஸ்தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இல்ல. உங்கள் வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகி தேவனை ஸ்தோத்தரிப்பீர்களாக. வசனம்தான் நமக்கு முக்கியம். அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார். விசுவாசத்திலே உறுதிப்பட்டு, உறுதியா இருந்தோம்னா விசுவாசானோட ஜெயம் கொண்டுடலாம். விசுவாசத்துல உறுதிப்படுனா என்ன? ஐயா எனக்கு தேவ வசனம் தான் முக்கியம், வசனம் என்ன சொல்கிறதோ அதுதான் முக்கியம். தேவனுடைய வார்த்தை நேற்று ஒரு மாதிரியும் இன்னைக்கு ஒரு மாதிரியும் பேசுவது அல்ல, முரண்படுவது அல்ல. அன்றைக்கு எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரிதான் இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கு ஒருத்தர் கருத்தை மாத்தி சொல்றதுனால தேவனுடைய வார்த்தை மாறி போகாது. அதான் சொல்ற, தேவன் சத்தியபர, மனமாற அவர் மனிதன் அல்ல, பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மனம் மாறுவான். ஆனா தேவன் அப்படி அல்ல. அவர் ஒரு வார்த்தை சொன்னாருன்னா சொன்னதுதான். சோ அன்னைக்கு எனக்கு அது சரியா தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு எனக்கு தப்பா படுது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையில தப்பு இல்ல, நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே தவறு இருக்கிறது. எச்சரிக்கை. அதைத்தான் அங்கே சொல்லுகின்றார். லௌகீக ஞானத்தினாலும், லௌகீக ஞானம் உலக ஞானம் ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும், தந்திரம் சொல்லும் போது நம்மால கண்டுபிடிக்க முடியாது, மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. மேலும் சொல்லுகின்றார், இன்றைக்கு உலகம் என்ன செய்கிறதா? 18-19 கணுக்களாலும், கொலோசியர் 2:18-19, கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும்
தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன் எவனா என்ன? நாம ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்திலிருந்து நம்மை வழிவிலகி செல்கிறவன் தான் அவன். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படிக்கு உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். நாம் எந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோமோ அந்த சத்தியத்துல நாம் உறுதியா இருப்போம். அதைத்தான் அங்கே குறிப்பிடுகின்றார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, சரியான முறையில போதிக்கப்பட்டிருக்கிறீங்க, தப்பான முறையில போதிக்கப்படல. உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, சத்தியம் உங்களுக்கு தெரியும். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களாக. யாரும் நம்மை கிறிஸ்துவின் உபதேசித்து விட்டு வழிவழியை செல்லும்படி நாம் அனுமதிக்க வேண்டாம், இடம் கொடுக்க வேண்டாம். எச்சரிக்கையாயிருப்போம். இது தேவன் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளையும் எண்ணங்களையும் அவர் அறிந்தவராய் நம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு கொடுக்கிற இந்த கடைசி கால எச்சரிக்கையாக, எச்சரிப்பின் துணியாக நாம் கேட்டு இதுவரைக்கும் நாம் எப்படி இருந்திருக்கிறோமோ அதிலே தொடர்ந்து உறுதியாய் இருந்து தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம். தேவன் உங்களையும் என்னையும் இந்த வார்த்தையிலையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டும் பொறுமையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிடுத்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். அடிமைக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்த மலேசியாவிலே கூடி வரக்கூடியதான தமிழ் கிறிஸ்டியன் சபையாருக்கு, மதுரையிலே கூடி வரக்கூடியதான கிறிஸ்டியன் சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். தேவனுடைய ஆலோசனை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டு அருமையான சகோதரி தேவன் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக.